ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ராப்பத்து 3ஆம் நாளில் சௌரி கொண்டை அணிந்து நம்பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் கடந்த 22ஆம் தேதி ஏகாதசி திருவிழா துவங்கியது. பரமபத வாசல் கடந்த 1ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் அன்றிலிருந்து ராப்பத்து துவங்கியது. ராப்பத்து வைபவத்தின் 3ஆம் நாளான சனிக்கிழமை அன்று நம்பெருமாள் சௌரி கொண்டை அணிந்து லட்சுமி பதக்கம், நெத்தி சுட்டி, முத்துச்சரம் சூடி பரமபத வாசல் வழியாக ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி சேவை சாதித்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தோட சேவை சாதிக்கிறார். இன்றைக்கு அவர் சௌரி கொண்டையும், நெற்றியில சுட்டியும், லட்சுமி பதக்கமும், முத்து மாலையுமா காட்சி தர்றார். இந்த ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட போகணும்னா நம்ம அதுக்குண்டான சரணாகதியை பண்ணணும். சரணாகதியை பண்ணி நம்ம முக்திக்கு போகணும். அதை இங்க நடிச்சு காட்டுறார் பெருமாள். தன்னுடைய பழைய ஆடையை களைஞ்சிட்டு புது வெளியில வர்றார். பரமபத வாசல் வெளியில வரும்பொழுது அதே மாதிரி இந்த உடம்ப விட்டு உயிர் போறது. இந்த தாத்பரியத்துக்கு தான் இந்த முக்கியமான இது. முன்னதாக பாசுரம் பாடப்பட்டு அபிநயம், வியாக்கியானம் நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்றனர்.